நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, என்னை விருந்தாலயத்துக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இங்கே உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இதனாலே செய்தியாக தேவனோடு பந்தியிருத்தல், தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, தேவனோடு பந்தியிருத்தல் அப்படின்றால் என்ன? தேவனோடு பந்தியிருத்தல் என்பது அங்கே அவனும் அழைக்கப்பட்டான். ஒரு விருந்து ஆயத்தம் செய்யப்படுகிறது. அந்த விருந்துக்கு எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் விருந்து சாலைக்கு அங்கே வந்த பொழுதோ ஆயத்தமில்லாமல் வந்ததை அங்கே சுட்டி காட்டுகிறார். விருந்தில் கலந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த உடையை அவன் அணியவில்லை. அதைவிட தனது வஸ்திரம் சிறந்ததென்று நினைத்தான். அங்கே விருந்திலிருந்து விருந்து கொடுத்தவர்கள் கட்டளைக்கு முரண்பாடுந்தது. எனவே கண்டுபிடிக்கப்பட்டதும் அங்கே விருந்திலிருந்து அங்கே வெளியேற்றப்பட்டான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அங்கே விருந்திற்கு அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரமுள்ளாய் நீங்கள் நானும் செல்ல வேண்டும் என்பதை இதனால் செய்தி தெரிவிக்கிறது. முழுமையான அர்ப்பணிப்புக்கு பெரும் தடையாக விளங்குகிறது சுயநீதி. எனவே நன்மை செய்து தேவனை திருப்திப்படுத்தலாம் என்று பெரும்பாலான தத்துவங்கள் அங்கே போதிக்கின்றன. என்னை பாரும் தேவனே, நான் நல்லவன், நான் நன்மை செய்வன், நியாயப்படி நான் பரலோகத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைத்து கொண்டிருக்கிறோம். முடிவில் நம்முடைய ஊழியங்களோ நம்முடைய பெருமையான பேச்சோ அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி அதற்கு தேவனுடைய பதில், நீ நிர்பாக்கியனும் பலத்தப்படுத்தப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி திரவிய சம்பன் என்று சொல்லி எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொல்கிறாய் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தல் அங்கே 3:14 வாசிக்கிறோம். ஒரு எச்சரிப்பு செய்தியை அங்கே யோவான் தருகிறார். எனவே கல்யாண விருந்தில் எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு கலந்து கொள்ளவே கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அந்த கல்யாண விருந்தில் நீங்கள் நாளும் கலந்து கொள்ளும் சொல்லி இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு செவி வைக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு தேவன் அழைக்கிறார். அதற்கான உடை கொடுக்கப்பட்டது. அங்குதான் நமது ஆறுதலையும் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் விருந்து உண்ணும் போது அவருடைய வார்த்தையிலும் மரணத்திலும் அங்கே வெளிப்பட்ட அங்கே ஒரு மேலான அவருடைய நேசக்கொடி நம் மேல் பறந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தை நீங்கள் நானும் பற்றால் இருதயம் பிடிக்கப்படுவதையும் கிறிஸ்து மேலுள்ள அந்த அன்பால் பிடிக்கப்படுவது போல இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒரு சத்தியத்தை கேட்டு அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான், அவன் நானும் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே தேவன் அங்கே அழைப்பு விடுக்கிறார். எனவே போஜனம் பண்ணுவேன் சொல்றார். அவரோடு பந்தி இருக்கும்போது பரலோகத்திலே தேவன் நமக்கு சிறந்தான ஈவுகளான அங்கே மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம் அங்கே நமக்கு ஆண்டவர் வைத்துள்ளார். அது தேவனுடைய பாதுகாப்பின் நிச்சயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விருந்துக்காக நீங்கள் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் அந்த விருந்து நாளாக இருக்க வேண்டும். அந்த விருந்து நாளுக்காக நீங்கள் நானும் காத்திருப்போம். அந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு நாம் அந்த பந்தியிலே இருக்க போகிறோம். அந்த நாளுக்காய் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.